ஈரான் ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவோட ஆஃபீஸுக்கு பக்கத்துல நாங்க ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறோம். அது பெரிய ஒரு மிசைல் அட்டாக். அதுல பல பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியாகிறதுக்கு முதல் இப்போ ஒரு சில மணி நேரங்களுக்கு முதல்ல இருந்தே சமூக ஊடகங்களையும் சரி, சில செய்தி தளங்களையும் சரி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உயிரிழந்துட்டாரா, ஈரானுடைய தாக்குதல்ல அவர் உயிரிழந்து போயிட்டாரான்ற ஒரு கேள்வி சந்தேகம் மாதிரி சுத்தி கொண்டிருக்கிறத எங்களால பார்க்கக்கூடியமா இருக்குது. அந்த நிலைமையில தான் இப்ப ஈரான் படைகளால இந்த ஒரு தகவலும் வெளியாகிறது. இப்ப இதுக்கு இஸ்ரேல் என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள், ஒட்டுமொத்தத்துல இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில போகுதுன்றது தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இதுல என்ன இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு சொன்னா, ஏனைய நாடுகளும் இன்றைக்கு காலையிலேயே யூகே தன்னோட ராணுவ தளங்களை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்குறோம்னு சொல்லியிருந்தார்கள். அதுக்கு அடுத்ததா இப்ப பிரான்ஸும் உள்ள வந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இருந்தா அவர்களை பாதுகாக்கிறதுக்காக தேவைப்பட்டா நாங்களும் உள்ள வருவோம் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சொல்ல போனா 3ஆம் உலக போர் மாதிரி இது மாறுமோன்ற ஒரு அச்சம் இப்ப உலக நாடுகளுக்குள்ள போறது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒட்டுமொத்தத்துல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இப்ப நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 6 மணி. இந்த நேரம் வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி 6 மணி இந்த நேரம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களை தான் முழுமையா தெளிவா விரிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னடா உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரைகாலன். தொடர் சேனலுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனல் புதுசாக வந்து பார்த்துட்டு சொன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னா என்னோட ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோட கடைசியில் இந்த அப்டேட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பெரிய அளவிலான தாக்குதல்கள் எதுவுமே இல்லாம போர் பதட்டம் வருமோன்ற ஒரு அச்சத்துல ஒரு போர் பதட்டமான சூழ்நிலையில போய்கொண்டிருந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைய அமெரிக்கா உள்ள வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தி இப்ப 2 நாட்டுக்கும் இடையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் தனிச்சு நின்று 2 நாட்டுக்கும் இடையில பயங்கரமான போர் போய்கொண்டிருக்குது. ஈரான் என்ன செய்யறார்கள் சொன்னா, அமெரிக்காவோட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அமெரிக்காவோட மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பேஸ் மேல தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்யறார்கள் சொன்னா, ஈரானுக்குள்ள மட்டும் இல்லாம இப்ப இன்றைக்கு இருந்து லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதால அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா லெபனான்லையும் ஈரான்லையும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இப்ப வரைக்கும் போய்கொண்டிருக்குது. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனி உயிரிழந்ததுக்கு பிறகும் இப்ப வரைக்குமே ஈரானோட தாக்குதல்கள் பல இடங்கள்ல மத்திய கிழக்கு நாடுகள்ல உலகத்திலேயே பாதுகாப்பானதும் அமைதியானதும் இடமா சொல்லப்பட்ட துபாய், யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லயுமே தான் மிசைல் அட்டாக்ஸ் நடந்து கொண்டிருக்குது. மிசைல் அட்டாக்ஸ், ட்ரோன் அட்டாக், எல்லா விதமான ஆயுதங்களும் 2 நாட்டுடையுமே எப்பேற்பட்ட ஆயுதங்கள் இருக்குதோ எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி தான், அணுகுண்ட தவிர மிச்ச எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி இப்ப போர் கடுமையா நடந்து கொண்டிருக்குது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கடுமையா. ஏன் நடந்த திரும்பவும் சொல்றேன்னு சொன்னா, எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையோ எதுவுமே இல்லாம எங்களோட சுப்ரீம் லீடரை நீ கொலை செய்துட்ட, 36 வருடமா அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன், சாதாரணமான பிரதமரோ ஜனாதிபதியோ கிடையாது. அந்த நாட்டினுடைய அதி உச்சகட்டமான ஒரு இடத்துல இருந்த தங்களோட சுப்ரீம் லீடரை கொண்டதுக்காக, இஸ்ரேல் உள்ள வந்து தங்களோட சுப்ரீம் லீடரை கொண்டதுக்காக இதுக்கு நாங்க பழி வாங்கியே ஆவோம் என்ற ஒரு வெறியோடு தான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே மாதிரி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பதில் தாக்குதலை ஈரானுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பால ஒரு செய்தி வெளியிடப்பட்டது, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் உயிரிழந்ததுக்கு பிறகு அவருக்கு பிறகு பதவியேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு கேட்டதாகவும் அதுக்கு தான் ஓம் என்று சொன்னதாகவும் தாங்கள் இணங்கினதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஆனா ஈரான் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, அப்படி எதுவுமே கிடையாது, நாங்க தாக்குதலை தான் நடத்த போறோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதுக்கு பிறகு இன்றைக்கு காலையில டொனால்ட் ட்ரம்பினுடைய உரையில என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, இந்த போர் 1 நாளோ 2 நாள்லயோ முடிய போற போர் கிடையாது, சில வாரங்கள் இந்த போர் நீடிக்கலாம் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல மிக கடுமையான தாக்குதல்களை நாங்க ஈரானுக்குள்ள மேற்கொள்ள போறோம். ஈரானோட படைகள்
ஆயுதங்களை கீழே வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து சரணடைங்க என்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இதை கேட்டுட்டு சில ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் வந்து கமெண்ட்ல என்னையே பேசாதீங்க, நான் சொல்லக்கூடிய விடயங்களை தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோலையும் சில பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நீ என்ன எவ்வளவு நாளும் சரியா வீடியோஸ் பண்ணி கொண்டு வந்த, இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி கதைக்கிறீங்கன்னு சொல்லி. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்றதும் கிடையாது, யாருக்குமே எதிரானவனும் கிடையாது. என்ன நடக்குதுன்றதை அதே மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா என்னோட வேலை. அதை தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். மற்றபடி எனக்கு இதுல அவர்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க போய் எனக்கு அதுல இருந்து ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்குமா, இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா? இல்ல, இது ஒரு உலக அரசியல், எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாதது. நாங்க கோபப்படுறதுக்கான காரணமே என்னன்னு சொன்னா, அந்த அளவுக்கு இந்த அரசியல் எங்களை ஆட்டி படைச்சு கொண்டு இருக்குது. உலகத்தோட நான் சொல்லியிருக்கேன் இந்த இல்லுமினாட்டி, இந்த ஜூஸ் அவங்களோட வேலைன்னு சொல்லி, அதே தான் இதுவும் சில குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களை குழப்புறது தான் அவர்களுடைய வேலை. அதுக்குள்ள சிக்கிக்கொள்ளாதீங்க. பொதுவாக நடக்கக்கூடிய விடயங்களை தான் நான் கூட சொல்லிக் கொடுக்குறேன். இதை கிளாரிஃபை பண்ணணும், அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் பதட்டம் போய்கொண்டிருக்குது. இந்த நிலைமையில தான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய மிசைல் அட்டாக்ஸை வச்சுக்கொண்டு ஈரான் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, ஈரானோட ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, நாங்க ஒரு மாசிவான ஒரு மிசைல் அட்டாக், ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் அட்டாக்கை பெஞ்சமின் நெதன்யாகுவோட ஆபீஸுக்கு பக்கத்துல இஸ்ரேல்ல நடத்தியிருக்கிறோம், அதுல பல பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது பிரதமர் நெதன்யாகுவே உயிரிழந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தி வெளியானதுக்கு பிறகு இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கார்கள் சொன்னா, அப்படி எதுவுமே இல்லை, யாருக்குமே காயம் கூட ஏற்படலை, ஒருத்தருக்கு கூட எந்த ஒரு இன்ஜூரி கூட ஆகலைன்னு சொல்லி இஸ்ரேலால இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. இன்னுமே இஸ்ரேல் உறுதிப்படுத்தல எங்களோட நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் சொல்லி உண்மையான தகவல், குறிப்பிட்ட தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையா பொய்யான்றது உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்படல. ஒரு குறிப்பிட்டளவான பேர் உயிரிழந்து போயிருக்கிறார்கள், குறிப்பிட்டளவான ஆட்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஈரானோட தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ளே நடந்திருக்குது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவோட தாக்குதல்கள் மிக கடுமையா ஈரானுக்குள்ள நடந்திருக்குது. ஈரானோட உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 550 கடந்து இப்ப போய்கொண்டிருக்குது. அதே நேரத்தில் காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் ஈரானுக்குள்ள அதிகமாக தான் போய்கொண்டிருக்குது. ரெண்டு நாடுகளுமே ஆயுதங்கள் என்ற அடிப்படையில கொஞ்சம் பலமான நாடுகளா இருக்கிறபடியா ஆயுதங்களினுடைய தாக்குதல்கள் தான் மிக கடுமையானதாக நடந்து கொண்டிருக்குது. மதத்துக்காகவும் தங்களோட அதிகாரத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஒரு நாட்டோட வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காகவும் நிறைய காரணங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிற இந்த போர்ல உண்மையா பாதிக்கப்படுறவர்கள் யாரா இருக்கிறார்கள் சொன்னா எங்களை மாதிரியான பொதுமக்கள் தான். இப்ப ஈரான் தன்னோட மதத்துல இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேச குறி வச்சு நடத்துற தாக்குதல்ல அங்க உயிரிழந்து போகக்கூடியவர்கள் பொதுமக்கள் தான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்மியை விட பொதுமக்கள் தான் அங்க அதிகமா உயிரிழந்து போய் கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் தான் பயந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்துகிற தாக்குதலையும் ஈரானுக்குள்ள கொல்லப்படுறவர்கள் எத்தனை பேர் மிலிட்டரியை சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் பொதுமக்கள், எத்தனை பேர் பிள்ளைகள், அதாவது பாடசாலை மாணவர்கள்ன்றது சரியா தெரியாது. எதுவுமே செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வளவுதான்ன்றதை எதை நம்புறன்றதை தெரியாத ஒரு நிலைமையில தான் போய்கொண்டிருக்குது. சில தரவுகள் மறைக்கப்படுது, சில தரவுகள் உண்மையாகவும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஸோ மொத்தத்தில் மக்கள் தான் அங்கே கொல்லப்படுறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சகல மக்களுக்கும், எங்களை இலங்கையை சேர்ந்த மக்களும் அங்கே இருக்கிறார்கள். யாருமே வீடுகளை விட்டு வெளியில் வராதிங்க. எல்லா இடங்களையுமே சில இடங்களில் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்போவுமே டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யாது. ஏன்னா இஸ்ரேல் எல்லாமே டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு பேர் போன இடம். எப்பேற்பட்ட ஏவுகணை உள்ள வந்தாலும் அதை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லி சொன்ன அந்த நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாண்டி தான் ஈரானோட ஏவுகணைகள் அங்க தாக்கி இருக்குது. ஸோ இதெல்லாமே அரசியல் ரீதியான விஷயங்கள். இதெல்லாமே நாங்கள் ஃபுல்லா கதைக்க போனோம்னு சொன்னா நிறைய நீளமான வீடியோஸ்ல கதைக்க வேண்டி வரும். தங்களோட நாட்டுக்குள்ள தாக்குதலை நடத்தணுமா இல்லையான்றதை கூட முடிவெடுக்கக்கூடிய திறன் அந்த நாடுகள்கிட்ட இருக்கலாம். ஸோ அப்பேற்பட்ட நிலைமையில போய்கொண்டிருக்கும் போது நாங்க அதுக்குள்ள பலிக்கடை ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விடயங்களை சொல்லிக் கொள்றேன். இஸ்ரேல்லையும் எங்கட மக்கள் அதிகமா இருக்கிறார்கள். அந்த மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒட்டுமொத்தத்தில் மக்கள் என்ற அடிப்படையில யாருமே வெளியில வராம உள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ கூட அமெரிக்காவோட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதுக்குள்ள ஏகப்பட்ட ட்ரோன்ஸ், ஏகப்பட்ட மிசைல்ஸ் அமெரிக்காவோடு இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. அமெரிக்காவோட பேசஸை குறி வச்சு தான் ஈரான் தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆனால் மிஸ் ஆகினா அது துபாயோட ஏர்போர்ட்டையும் தாக்கி இருக்குது, அதே மாதிரி குவைத் ஏர்போர்ட்டையும் தாக்கி இருக்குது, கட்டார் ஏர்போர்ட்டுக்கிட்டையும் விழுந்திருக்குது. துபாயோட ஒரு தனித்துவமான அழகா சொல்லப்பட்ட
புர்ஜ் கலீஃபாவையும் தாக்கியிருக்குது. எது எப்படி யார் எப்படி முடிவெடுத்து சொல்வார்கள்ன்றது தெரியாது. அடித்து மக்களை உயிரிழந்ததுக்கு பிறகு சாரி நாங்கள் தெரியாமல் அடிச்சிட்டோம், நாங்கள் குறி வச்சது ஏதோ ஒரு குறிய, ஆனால் குண்டு போய் விழுந்தது இன்னொரு இடத்துல என்று சொல்லி ஈரானும் சொல்வார்கள், இஸ்ரேலும் சொல்வார்கள். இஸ்ரேலும் அடிச்சுட்டு பாடசாலையில் போய் விழுந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறார்கள், நாங்கள் பாடசாலையை குறி வைக்கலை என்று சொல்லி தான் கதைகள் வரும். ஏனெண்டா உலக அரசியல் அப்படிப்பட்டது தானே. ஸோ மக்கள் எங்கட உயிரை நாங்கள் தான் காப்பாற்றிக் கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த போரால் நடக்க போகிற விளைவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளவில் எண்ணெயினுடைய விலை அதிகரிக்க போகுது. 70-80 US போய் கொண்டு இருக்கக்கூடிய எண்ணெய் விலை, பெரல்ற விலை இப்போ 100-150 US கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நிபுணர்கள் எச்சரிச்சிருக்கிறார்கள். அடிப்படையில் பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிக்குமா இருந்தால் ஏனைய பொருட்கள் சேவைகளினுடைய விலை தன்பாட்டுக்கு அதிகரித்து கொண்டு போகும். அதுதான் நடக்க போகுது. ஸோ இது வரைக்கும் வந்துடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும். அதில் எதுவுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.